Hi everyone, welcome back to Trending Idea channel. 9th standard social science subjectல first midterm test 2024 கான important questions தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போதான் எல்லா important questionஸையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் எல்லா கொஸ்டின்ஸும் அட்டென்ட் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மிட்டம் டெஸ்ட்டுக்கான போர்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் லெசன் எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன்ஸ் அண்ட் சொசைட்டி ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட், செகண்ட் லெசன் ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன்ஸ், தேர்ட் லெசன் இயர்லி தமிழ் சொசைட்டி அண்ட் கல்ச்சர். ஜியாகிரஃபியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசன் லித்தோஸ்பியர் ஃபஸ்ட் எண்டோஜெனட்டிக் ப்ராசஸஸ், செகண்ட் லெசன் லித்தோஸ்பியர் செகண்ட் எக்ஸோஜெனட்டிக் ப்ராசஸஸ், தேர்ட் லெசன் அட்மாஸ்பியர். சிவிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசன் forms of government and democracy, second lesson election, political parties and pressure groups. economics la pathina first lesson understanding development, perspectives, measurement and sustainability, second lesson employment in India and Tamil Nadu. ஃபஸ்ட்டு மிட்டம் டெஸ்ட்டுக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா போர்ஷன்ஸ். இதிலிருந்து மட்டும்தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நம்ம இந்த லெசனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை மட்டும் படித்தா போதும் ஃபஸ்ட்டு மிட்டம் டெஸ்ட்டில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். சரி வாங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை பார்க்கலாம். ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசன் எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன்ஸ் அண்டு சொசைட்டி ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 14 எடுத்துங்க. 14 பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 ஆன்சர் த ஃபாலோயிங் ப்ரீஃப்லி. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்கஸ் ஹவு த ஏஜ் ஆஃப் ஸ்பெகுலேஷன் மேட் ஹியூமன்ஸ் பிகம் கான்ஷியஸ் அண்ட் நாலேஜபிள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் லிஸ்ட் அவுட் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் மெகாலித்திக் பரியல் டைப்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ் கிவன் அண்டர் ஈச் கேப்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன்ஸ் இஸ் க்ளோஸ் ரிலேட்டட் டு த ஹிஸ்ட்ரி ஆஃப் த எர்த் எலுசிடேட். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் லெசன் பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன்ஸ். இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 31 எடுத்துங்க. 31 பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 ஆன்சர் த ஃபாலோயிங் ப்ரீஃப்லி. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் ஸ்டேட் த சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் சிகரெட்ஸ். இது பார்த்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி எக்ஸாமில் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் ஹம்முராபி கோட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் லீகல் டாக்குமெண்ட் எக்ஸ்பிளைன். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 ஆன்சர் த ஃபாலோயிங் டீடைல். இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் டு வாட் எக்ஸ்டென்ட் இஸ் த சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் reflected in the fields of philosophy and literature. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் ரைட் அபவுட் த ஹிடன் ட்ரெஷர் ஆஃப் இண்டஸ் சிவிலைசேஷன். இண்டஸ் சிவிலைசேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. அதிகப்படியான கொஸ்டின் அப்புறம் இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் லெசன் ஏர்லி தமிழ் சொசைட்டி அண்ட் கல்ச்சர். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ப்போம். பேஜ் நம்பர் 51 எடுத்துங்க. 51 ரோமன் லெட்டர் 5 ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் ப்ரீஃப்லி. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் ப்ரொவைட் எவிடன்ஸ் ஆஃப் பாஸ்ட் ஹிஸ்ட்ரி டிஸ்கஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் ஹவு இம்பார்ட்டன்ட் ஆர் காயின்ஸ் ஆஸ் எ சோர்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் ஃபார் த ஸ்டடி ஆஃப் சங்கம் ஏஜ். இந்த சங்கம் ஏஜ்லேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் ஓவர்சீஸ் இன்ட்ராக்ஷன்ஸ் brought glory to ancient தமிழகம். கிவ் எக்ஸாம்பிள்ஸ் இன் சப்போர்ட். இது முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் டீடைல். இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இண்டிகேட் ஹவு த இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் ஆஃப் த சங்கம் ஏஜ் கான்ட்ரிபியூட் டு தேர் எக்கனாமி. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபியில் ஃபர்ஸ்ட் லெசன் லித்தோஸ்பியர் ஃபர்ஸ்ட் எண்டோஜெனட்டிக் ப்ராசஸ். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படி பார்த்தோம்னா பேஜ் நம்பர் 160 எடுத்துங்க. ரோமன் லெட்டர் 4 ஆன்சர் இன் பிரீஃப். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரைட் ஏ பிரீஃப் நோட் ஆன் த வேரியஸ் பியர்ஸ் ஆஃப் த எர்த். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் டிஃபைன் பிளேட் டெக்டானிக்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் வாட் இஸ் சுனாமி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின் வாட் இஸ் அன் எர்த்குவேக் ஹவ் இட் அக்கர்ஸ். அடிக்கடி கேட்குறாங்க, நிறைய கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எய்த் கொஸ்டின் ரைட் அபவுட் த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர். இதுதான் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிவ் ரீசன்ஸ் ஃபார் த ஃபாலோயிங். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சியால் ஃப்ளோட்ஸ் ஓவர் சிமா. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்விஷ் பிட்வீன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கோர் அண்ட் கிரஸ்ட்,
தேர்ட் கொஸ்டின் டைவர்ஜென்ட் அண்ட் கன்வர்ஜென்ட் பவுண்டரிஸ், ஃபோர்த்து கொஸ்டின் பிரைமரி வேவ்ஸ் அண்ட் செகண்டரி வேவ்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 7 ரைட் ஆன்சர் இன் ஏ பேராகிராஃப். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த எர்த், அடிக்கடி கேட்குறாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கூட, இதெல்லாம் படிச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் ஹவ் ஆர் வல்கனோஸ் கிளாசிஃபைடு பேஸ்ட் ஆன் த periodicity of their eruptions. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் வல்கனோஸ், இதுவும் அடிக்கடி கேட்குறாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஜியோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா செகண்ட் லெசன் லித்தோஸ்பியர், செகண்ட் எக்ஸோஜெனட்டிக் ப்ராசஸ். இந்த லெசனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 178 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 4 ஆன்சர் இன் பிரீஃப். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், டிஃபைன் வெதரிங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வாட் டு யூ மீன் பை பயாலஜிக்கல் வெதரிங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் வாட் ஆர் ஆக்ஸ்பவ் லேக்ஸ். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் லிஸ்ட் அவுட் எனி 4 காஸ்ட் டோபோகிராஃபிக்கல் ஏரியாஸ் ஃபவுண்ட் இன் இந்தியா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எய்த் கொஸ்டின் டிஃபைன் மொரைன், ட்ரம்லின், எஸ்கர். இந்த மூணுத்தில் ஒன்று கண்டிப்பாக கேட்குறாங்க, அதனால் இந்த மூணுத்தையும் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நைன்த் கொஸ்டின் மென்ஷன் த வேரியஸ் ஃபீச்சர்ஸ் ஃபார்ம்டு பை விண்ட் எரோஷன். இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டினாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 கிவ் ரீசன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கெமிக்கல் வெதரிங் இஸ் ப்ரீடாமினன்ட் இன் ஹாட் அண்ட் ஹியூமிட் zones. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் wind can possibly erode the rocks from all sides. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 எடுத்துங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபிசிக்கல் அண்டு கெமிக்கல் வெதரிங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் ஸ்டாலக்டைட் அண்ட் ஸ்டாலக்மைட், இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் அடிக்கடி கேட்குறாங்க, இதையும் படிச்சிங்க. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் ஸ்பிட் அண்ட் பார், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் டிஸ்டிங்விஷ் பிட்வீனாக இருக்குது. நெக்ஸ்ட் ஆன்சர் இன் பேரா பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரைட் ஏ நோட் ஆன் வெதரிங் கிளாசிஃபை அண்ட் எக்ஸ்பிளைன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் வாட் இஸ் ஏ கிளேசியர், எக்ஸ்பிளைன் இட் டைப்ஸ். ஃபோர்த்து கொஸ்டின் டிஸ்கிரைப் த டெபோசிஷனல் ஒர்க் ஆஃப் விண்ட்ஸ். இந்த மூணுத்தில் ஒரு கொஸ்டின் எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் கேட்டுடுறாங்க, இந்த மூணுத்தையும் படிச்சுங்க, ஏதாவது ஒரு நிச்சயமாக உங்களோட கொஸ்டின் பேப்பரில் வரும். ஜியோகிராஃபியில் தேர்ட் லெசன் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர். இந்த லெசனுடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. பேஜ் நம்பர் 190 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் பிரீஃப்லி கொடுத்துருக்காங்க. இதில் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஃபைன் அட்மாஸ்பியர், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் மென்ஷன் த ஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்ட் த கிளைமேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் ரைட் ஷார்ட் நோட் ஆஃப் லேப்ஸ் ரேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின் ரைட் ஷார்ட் நோட் ஆன் ட்ரேட் விண்ட்ஸ் ரோரிங் ஃபார்ட்டிஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன்த் கொஸ்டின் ஹவ் ஆர் கிளவுட்ஸ் ஃபார்ம்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எய்த் கொஸ்டின் வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால். நைன்த் கொஸ்டின் ரைட் ஏ ஷார்ட் நோட்ஸ் ஆன் ட்ரிசில், ரெயின், ஸ்லீட், ஸ்னோ, ஹீட். இந்த 5ல் ஏதாவது 2 கொடுத்து கேட்குறாங்க எக்ஸாமில், இந்த 5த்தையும் படிச்சிங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹவ் ஆர் சைக்ளோன்ஸ் கிளாசிஃபைடு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த 10 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது அடிக்கடி கேட்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர் கேட்குறாங்க, லேப்ஸ் ரேட் கேட்குறாங்க, இந்த ட்ரேட் விண்ட்ஸ் ரோரிங் ஃபார்ட்டிஸ் இதெல்லாம் கேட்குறாங்க. இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் ரொம்ப முக்கியமாக படிச்சிங்க, மீது எல்லா கொஸ்டின் நீங்கள் வந்து அப்படியே படித்தா போதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கியூரிசன்ஸை பொறுத்த வரைக்கும் எது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சைக்ளோன்ஸ் காஸ் ஹியூஜ் லாஸ் ஆஃப் லைஃப் அண்டு ப்ராப்பர்ட்டி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாக் இஸ் டேஞ்சரஸ் ஃபார் டிராஃபிக், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து கொஸ்டின் கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் இஸ் ஆல்சோ கால்டு 4 o'clock ரெயின். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இது நீங்கள் கண்டிப்பாக படித்தாகணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்விஷ் பிட்வீனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வெதர் அண்ட் கிளைமேட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் லேண்ட் ப்ரீஸ் அண்ட் சீ ப்ரீஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் விண்ட்வர்ட் சைடு அண்ட் லீவர்ட் சைடு. இந்த மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த மூணுத்தையும் படிச்சிங்க, நிச்சயமாக ஒன்று வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் கொஸ்டின்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரைட் ஏ பேராகிராஃப் அபவுட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த அட்மாஸ்பியர், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் ஹவ் ஆர் கிளவுட்ஸ் கிளாசிஃபைடு, எக்ஸ்பிளைன் தம். இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான், இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் நிச்சயமாக படிச்சுக்கணும். சிவிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் டெமோக்ரஸி. இந்த லெசனோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. பேஜ் நம்பர் 244 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 4 கிவ் ஷார்ட் ஆன்சர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்
கிவ் ஆப்ரஹாம் லிங்கன்ஸ் டெஃபினேஷன் ஃபார் டெமோக்ரஸி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க, இது நிச்சயமாக நீங்கள் படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மென்ஷன் த ஃபார்ம்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்விஷ் பிட்வீன் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டெமோக்ரஸி. இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த மூணில் நிச்சயமாக ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்குது. ஸோ இந்த மூணுத்தையுமே நீங்கள் படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்சர் இன் டீடைல். ஆன்சர் இன் டீடைல் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் த சேலஞ்சஸ் டு இந்தியன் டெமோக்ரஸி எக்ஸ்பிளைன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் டெமோக்ரஸி இன் இந்தியா. இதுவும் கேட்குறாங்க. ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்கள் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் லெசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்டு ப்ரெஷர் குரூப்ஸ். இந்த லெசனுடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. பேஜ் நம்பர் 252 எடுத்துங்க. இந்த 252 பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 4 கிவ் ஷார்ட் ஆன்சர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், டிஸ்டிங்விஷ் பிட்வீன் டூ பார்ட்டி சிஸ்டம் அண்ட் த மல்டி பார்ட்டி சிஸ்டம். அடிக்கடி கேட்குறாங்க, இதை படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஏ ப்ரெஷர் குரூப். இதுவும் வந்து அடிக்கடி கேட்குறாங்க. இந்த ரெண்டு கொஸ்டின் படிச்சிங்க. ரோமன் லெட்டர் 5 பார்த்தீங்கன்னா ஆன்சர் இன் டீடைல். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டிஸ்கஸ் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் டைரக்ட் எலெக்ஷன்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதை படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். இதையும் படிச்சிங்க. ஸோ இந்த ரெண்டு கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் கேட்குறாங்க, டிஸ்கஸ் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. 2-3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினையும் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன் அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் மெஷர்மெண்ட் அண்ட் சஸ்டைனபிலிட்டி. இதில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 292 எடுத்துங்க. இதில் பாருங்கள் ரோமன் லெட்டர் 4 கியூ ஷார்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் டு யூ மீன் பை டெவலப்மெண்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். இதுவும் அடிக்கடி கேட்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், why human resources is considered as the foremost resource of any country. இதுவும் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தா ஃபிஃப்த் கொஸ்டின், expand the following PPP HDI. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின், expand the following NNP PCI. இந்த ரெண்டில் ஒரு கொஸ்டின் நிச்சயமாக கொஸ்டின் பேப்பரில் வந்துடுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன்த் கொஸ்டின், வாட் இஸ் சோலார் பவர். இதுவும் அடிக்கடி கேட்குறாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஆன்சர் டீட்டெயிலை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின். இந்த நாலுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த 4ல் ஒன்று கண்டிப்பாக வந்தது. ஸோ நம்ம இது எதையுமே நம்ம என்ன பண்ண முடியாது, ஆப்ஷனில் விட முடியாது. ஸோ இந்த 4 கொஸ்டின் நீங்கள் நிச்சயமாக படிச்சு தான் ஆகணும். இதில் வந்து இம்பார்ட்டன்ஸ் சொல்லவே முடியாது. ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரில் ஒன்று கேட்டுட்டு வராங்க. ஸோ இந்த 4த்தையுமே நீங்கள் படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் லெசன் எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா அண்டு தமிழ்நாடு. இதில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 298 எடுத்துங்க. கிவ் ஷார்ட் ஆன்சரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் லேபர் ஃபோர்ஸ் ஆஃப் த எக்கானமி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், வாட் ஆர் த 3 செக்டர்ஸ் ஆஃப் அன் எக்கனாமி. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்சர் இன் டீட்டெயில் வாங்க. ஆன்சர் இன் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெரிட்டரி செக்டார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதை அடிக்கடி கேட்குறாங்க, இதை படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், டிஸ்டிங்விஷ் பிட்வீன் த பப்ளிக் செக்டார் அண்ட் த பிரைவேட் செக்டார். இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் உங்களுக்கு நான் மார்க் பண்ணி கொடுத்துட்டேன். இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் படிக்காதீங்க. 1 மார்க்ஸில் எல்லா 1 மார்க்ஸும் படிங்க. அப்போ தான் உங்களால் 1 மார்க் செக்ஷனில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். See you in the next video.